ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த மாதத்தினுடைய இறுதி நாள்ல நம்ம இருக்கோம். நவராத்திரியினுடைய 9வது நாள். ஆனா இன்னைக்குதான் நம்ம துர்கா அஷ்டமி அப்படிங்கிறத இன்னைக்குதான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். ராசி பலன்களை பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டமாக என்ன பண்ணணும் இந்த நவராத்திரி 9ஆம் நாள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் மிகவும் சூப்பரா இருக்கு. பாக்கியத்துல சந்திரன் இருக்கிறாரு. சந்திரன் குரு பார்வையில இருக்கிறதுனால மேஷராசி நேர்கள் முக்கிய நிகழ்வுகள் இல்ல முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய இந்த துர்காஷ்டமி மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே சாதகமான நாள் அப்படின்னு தான் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ துர்கையை வழிபாடு செய்யறது, எலுமிச்சம்பழ மாலை போட்டு அர்ச்சனை பண்றது, உங்களினுடைய சத்ரு நிவர்த்திக்கான சில ஹோமங்கள் பண்றது, சண்டி யாகம் பண்றது, இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பா அமையலாம். இதை பத்தின நீங்க முடிவெடுக்கிறதா இருந்தாலோ இல்லை இதுக்கு ஏதாவது பண்ணணும்னாலோ இந்த நாள் ரொம்பவுமே சிறந்தது. ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அஷ்டமி திதியில சந்திராஷ்டமம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு கண்டிப்பா மாலை நேரத்தில் ஒரு தேவியை சென்று வழிபாடு செய்வது, நெய் கோயிலுக்கு தானம் பண்றது, இது எல்லாமே அஷ்டமியில நீங்க செய்யக்கூடிய சந்திராஷ்டம நிவர்த்தி ஆகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சத்ரு உபாதைகள் இருப்பவர்கள் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலையும் சாற்றலாம். இன்னைக்கு முடிஞ்சா சென்னையில இருக்கிறவங்க காளிகாம்பாள் கோயில்ல போயிட்டு அஷ்டமியில மகாமேருவுக்கான அந்த அர்ச்சனையோ அல்லது பூஜைகளையோ செய்யலாம். லலிதா திருசதி படிக்கிறது, தேவி மகாத்மியம் படிக்கிறது, இது எல்லாமே இந்த நாளில் உங்களுக்கு வெற்றியை தரும். மிதுன ராசி அன்பர்கள், குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்று உங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். நவராத்திரியில் வரக்கூடிய இந்த 9வது நாள், அதுவும் ஒரு அஷ்டமி திதியில இந்த மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவுமே ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது. பெண்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இன்னைக்கு இந்த கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க துர்கையை வழிபாடு செய்யலாம். ராகு கால பூஜை ரொம்பவும் சிறந்தது. கடகராசி அன்பர்கள், இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நபர்களை சந்திப்பதும் மற்றும் இன்று உங்களினுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும். சிந்தனை மற்றும் செயல்கள் இரண்டுமே இன்று உங்களுக்கு நல்ல ஒரு நிறைவை தருவதாகவே அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பும் வெற்றியை தரும். மனதிற்கு அமைதியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. எடுத்த காரியங்கள் நிறைவேறும். சிம்மராசி அன்பர்கள், இந்த நாள் முழுவதும் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. செவ்வாய்க்கிழமை நவராத்திரியின் 9வது நாளான இன்று துர்கையின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. சத்ரு உபாதைகள் இருப்பவர்கள் இன்று நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யலாம். அஷ்டமி திதியில் ராகு கால பூஜை சிறந்தது. கன்னிராசி நேயர்கள், இன்று மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாகவே கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீரும். குடும்பத்தில் புதிய உறவுகளினுடைய வருகை நல்ல ஒரு மனதிற்கு சந்தோஷத்தை தருவதாகவும் இருக்கும். அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும். துலாம் ராசி அன்பர்கள், இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த உபாதைகள் தீரும். இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது. குடும்பத்தில் நடக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு முடிவை காணலாம். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்களும் மாறும். துலாம் ராசி நேயர்களுக்கு கோச்சார ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை என்பதனால் இன்று துர்கையை வழிபாடு செய்து ராகு கால பூஜை செய்யலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களினுடைய வருகை நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியையும் ஒரு தைரியத்தையும் கொடுப்பதாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக வந்த வழக்கு விசாரணை போராட்டங்கள் தீரும். இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதில் அமைதியை தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது.
தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள் தீரும். ராசியில் சந்திரன் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரம் வெற்றியை தருவதாகவே அமைகிறது. பல மாதங்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள் தீர இன்று உங்களினுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியம் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் நிவர்த்தியாகும். மகர ராசி நேயர்கள். மகர ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு உயர்வு நிலை குடும்பத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் வேலையில் சில மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய நாளாக அமைகிறது. வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் மற்றும் இதற்கான பாக்கியங்களும் கிடைப்பதாகவே இருக்கும். கும்பராசி அன்பர்கள். இந்த நாள் முழுவதும் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கல் அப்புறம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய அபிவிருத்தி அனைத்துமே சந்தோஷத்தை தருவதாகவே இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று வெற்றி தரக்கூடிய நாளாக உண்டு. இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்களுக்கும் இன்று நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மீன ராசி அன்பர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பல நாட்களாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் இன்றைய நாளில் தீரும். இன்று செவ்வாய்க்கிழமை பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும். செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியில் நகை வாங்குவது மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே இருக்கும். இன்று வைரங்கள் வாங்குவதும் மற்றும் தங்க நகைகள் வாங்குவதும் மீனராசிக்கு பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது.